ரெண்டு சவத்தையும் அந்த கிராக் ஆனதை வந்து அப்படியே ஃபிட் ஆக்கிடுவாங்க. 1 2 3 ஆல்மோஸ்ட் வந்து 3 ப்ரொடக்ஷன் கிடைச்சிருக்கு. அதான் ஒரு கிராக் அரெஸ்ட் பண்றதுக்கு இவ்வளவு. ஆமா, இந்த மாதிரி ஸ்டைல்ஸ்ல பண்ணா மட்டும் தான் பெயிண்டிங் ஒர்க்குங்கிறது வந்து ப்ராப்பரா பண்ண முடியும். ஒரு வீட்டு உள்ள வாட்டர் லீக்கேஜ் ஆகுதுன்னா உடனே வந்து வாட்டர் ப்ரூஃப் பெயிண்ட் அடிச்சாங்க. பட் அது வந்து முழுக்க தப்பான ஒரு விஷயம். அது மாதிரி கண்டிப்பா அடிக்கக்கூடாது. பட்டிப்பாக்கத்துல வந்து எந்த யூஸ்மே கிடையாது. அதுதான் மெயின் காரணமே. இப்போ இந்த பில்டிங் உள்ள லீக் ஆகிறதுக்கு மெயின் ரீசன் அந்த லேபர் காஸ்டோட மிச்சம் பண்றதுனால வந்து அந்த காஸ்ட்டை வந்து நான் வந்து பெயிண்டிங் காஸ்ட்ல வந்து நான் வந்து கம்மி பண்ணி நான் கொடுக்குறேன் சார். இதனால நம்ம கஸ்டமருக்கு வந்து காசு குறையும். காஸ்ட் கண்டிப்பா குறையும் சார். பாத்ரூம்ல உள்ள ப்ராப்ளம் ஷார்ட் அவுட் பண்ணாம இதை வந்து ஷார்ட் அவுட் பண்ணி எந்த யூஸுமே கிடையாது. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணோம்னா அந்த மேலே வந்து அந்த டைல்ஸில் லீக்கேஜஸ் சம்திங் இருக்கும். ஸோ அதை நாங்கள் அரெஸ்ட் பண்ணிட்டு தான் இதை வந்து நாங்கள் ரெடி பண்ணுவோம். இதெல்லாம் சார் நீங்கள் ஸ்பெஷலிஸ்ட் அதனால கண்டிப்பாக அது. ஸோ அதேமாரி வந்து நம்ம தெர்மல் கேமரா நம்ம வாங்கி வச்சிருக்கோம் நம்ம. ஸோ அதேமாரி அட்வான்ஸ் டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணுறப்ப சில இடத்துல எல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ வாட்டர் லீக்கேஜ் ஆகுது, பாத்ரூம் வாட்டர் லீக்கேஜ் ஆகுதா உடனே எல்லாம் டைல்ஸை கிட்ட 30,000 40,000 செலவு பண்ணுவாங்க. நம்ம அப்படி கிடையாது. ஸோ நம்ம இந்த இடத்த மட்டும் பாயிண்ட் அவுட் பண்ணி கொடுத்துருவோம். இங்கே தான் லீக்கேஜஸ் இருக்கு. இதோட லைஃப் வந்து கண்டிப்பாக வந்து பார்த்தோன்னா வந்து 10 to 15 years கண்டிப்பாக 100% வரும். கிராக் ஒர்க் ரெடி பண்ணாம இந்த ஒர்க்கு பெயிண்டிங் மட்டும் பண்ணுறது வந்து எந்த விதத்துலையுமே வந்து யூஸே கிடையாது. ப்ரொடக்ட் வைஸ்லி நல்லா குவாலிட்டியாகவும் காஸ்ட் வைஸ்லி வந்து நல்லா லோ பட்ஜெட்டாகவும் நான் பண்ணி கொடுத்துருக்கேன் சார். எகெயின் இந்த இடத்துல வந்து மறுபடியும் வர வாய்ப்பே கிடையாது. அவ்வளோ ஒரு சென்னை ஃபுல்லாக இப்போதைக்கு வந்து நான் பண்ண முடியும். என்னால் காஸ்ட் கம்மி பண்ணுறாங்க சார். காஸ்ட் கம்மி பண்ணுவாங்க, கண்டிப்பாக குவாலிட்டி கம்மி பண்ணிட்டு தான் இருப்பாங்க சார். கண்டிப்பாக யாராலையும் பண்ண முடியும், யாரும் பண்ணவும் மாட்டாங்க சார். ப்ராஜெக்ட்டுக்கு எனக்கு இவ்வளோ மினிமம் அமௌண்ட்டு எனக்கு லாபம் கிடைச்சா போதும்னு தான் நான் நினைக்கிறேன். எனக்கு ஒரு ப்ராஜெக்ட் கிடைச்சாலும் அந்த ஒரு ப்ராஜெக்ட் 100% சாட்டிஸ்ஃபேக்ஷனும் பண்ணி கொடுக்குறேன். வணக்கம் மகளே, வெல்கம் டு சென்னை சூப்பர் விளாக்ஸ். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ஒரு வீடியோ தாங்க நம்ம கொண்டு வந்திருக்கோம். நம்ம சென்னையில் இருக்க கிளைமேட்டுக்கு எப்போ மழை விழுகுது, எப்போ வெயில் அடிக்குது அப்படின்றதே நம்மளுக்கு வந்து தெரிய மாட்டேங்குது. ஏகப்பட்ட கிராக் வந்து வீடுகளில் இப்போ வந்து நிறையா இருக்குது. ஒரு 2-3 வருஷம் பில்டிங்கில் கூட இப்போலாம் கிராக் வந்து நம்ம பார்க்க முடியுது. அதுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஸ்பெஷலிஸ்ட் கிராக் ஸ்பெஷலிட்டி தான் நம்ம வந்திருக்கோம். இந்த கம்பெனியோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் பில்டெக்ஸ் சார் தான் நம்ம வந்துட்டு கூட இருக்காங்க. ரொம்ப கம்மி பட்ஜெட்டில் ஒரு கிராக்கை வந்து எப்படி ரெடி பண்ணணும், நம்ம சும்மா ஏனோ தானே அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று பண்ணாமல் அதை ப்ரொஃபஷனலாக இப்படி தான் பண்ணணும், அது நம்ம திரும்ப அதில் கையை வைக்காத மாதிரி சூப்பராக வந்து அரெஸ்ட் பண்ணி கொடுக்குறாங்க. அதை தான் இப்போ சார் வந்து ஃபுல்லாக நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாங்க. எந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஃபுல்லாக நம்ம சார்ட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் நம்ம கம்பெனியை பற்றி சொல்லுங்கள். சார் நம்ம கம்பெனி நேம் வந்து மிஸ்டர் பில்டெக்ஸ் சார். இந்த ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் 20 to 25 years எக்ஸ்பீரியன்ஸான லேபர்ஸ் வச்சு நம்ம இந்த ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் சார். நம்ம கிராக் ஸ்பெஷலிஸ்ட் நம்ம. ஓகே. ஸோ பில்டிங்க்கு வந்து மெயின் திங் வந்து பெயிண்டிங் அடிக்கிறதோட பர்பஸே வந்து பார்த்தீங்கன்னா வந்து வீட்டு உள்ளக்கு வந்து கிராக் ஆகிடக்கூடாது, வீட்டில் வந்து பூச்சி கூடாது அப்படின்றது மெயின் பர்பஸே அதை பண்ணுறோம் நம்ம. ஒரு வீட்டுக்கு அடிக்கிறோன்னா வந்து ஒரு நார்மல் பெயிண்ட் அடிச்சிருவாங்க. ஒரு வீட்டு உள்ள வாட்டர் லீக்கேஜ் ஆகுதுன்னா உடனே வந்து வாட்டர் ப்ரூஃப் பெயிண்ட் அடிச்சாங்க. பட் அது வந்து முழுக்க தப்பான ஒரு விஷயம். அது மாதிரி கண்டிப்பாக அடிக்கக்கூடாது. இப்போ வீட்டு உள்ள நீங்கள் வாட்டர் லீக்கேஜ் ஆகுதுன்னா என்ன பண்ணா வாட்டர் ப்ரூஃப் வச்சு நீங்கள் தடுத்துறீங்க. தடுத்துட்டா அந்த வாட்டர் எங்கே போகும், பில்டிங் உள்ளக்க தான் இறங்கிட்டு இருக்கோம். ஸோ வந்து பில்டோட ஸ்ட்ரென்த்தே வந்து இதில் வந்து உங்களுக்கு அடி வாங்கி போயிடும். அந்த கிராக்ஸ் எல்லாமே வந்து நாங்கள் மிஷின் போட்டு கட் பண்ணிடுவோம். ஸோ ஆல்மோஸ்ட் அப்படின்னா நீங்கள் வந்து டேரெக்டாக நம்ம அதில் வந்து பூச மாட்டோம். ஜெனரலாக அப்படி பண்ணக்கூடாது. கண்டிப்பாக பண்ணீங்க என்னன்னா பட்டி பார்ப்பாங்க. எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா வந்து நார்மல் பட்டி பார்ப்பாங்க. பட்டி பக்கத்தில் வந்து எந்த யூஸ்மே கிடையாது. நார்மலாக வந்து இப்போ நம்ம இந்த வாட்டர் ப்ரூஃப் பட்டி அப்படின்னு வால் பட்டி அப்படின்னா இதில் என்ன பண்ணுவாங்கன்னா ஜஸ்ட் வாட்டர் மிக்ஸ் பண்ணி கலந்துருவாங்க. இதுக்கு மேலே 2 கோட் பெயிண்ட் அடிச்சிருவாங்க. அதுக்கு வந்து நோ யூஸ். ஏன் இல்லைன்னா வெயில் பட ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 6 மாசமோ 2 வருஷத்துக்குள்ள ஆட்டோமேட்டிக்காக அது எல்லாமே கொட்டிடும். அது மழை அடிக்க கொட்டிடும். முக்கியமாக வந்து பார்த்தா இந்த ஷூஷோர் ஏரியா, இந்த லைக் நம்ம அந்த கூவம் இருக்கிற பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சல்ஃபர் சால்ட் வந்து உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃபார்ம் ஆகிடும். ஆக்சுவலி ஃபார்ம் ஆகி ஆட்டோமேட்டிக்காக சீக்கிரமாக கொட்டி போயிடும் உங்களுக்கு. கண்டிப்பாக எங்களுடைய டெக்னாலஜி வைஸில் நாங்கள் எப்படி பண்ணுறோம் அப்படின்னா டிபெண்ட் ஆன் அந்த கிராக்ஸ் பொறுத்து 2 to 4 mm வரைக்கும் நம்ம வந்து டெப்த்தை பொறுத்து நாங்கள் வந்து அதை வந்து மிஷின் போட்டு கட் பண்ணிவிடும். கட் பண்ணிட்டு முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து டாக்டர் ஃபிக்ஸிட்டில் வந்து கிராக் பேஸ்ட்டு. ஸோ இந்த பேஸ்டோடைய தன்மை வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த கிராக் மிஷின் நம்ம கட் பண்ணிவிட்டு ஸோ இதில் வந்து இதை ரப்பர் மாதிரி ஆகிடும். இதோடைய குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்ட்ரென்த் வந்து நம்ம பேஸ்ட் நம்ம அப்ளை பண்ணோம்னா இதோட இது வந்து அப்படியே ரப்பர் மாரி அப்படியே ஒரு 2 சவத்தையும் அந்த கிராக் ஆனதை வந்து அப்படியே ஃபிட் ஆக்கிடும். இதுக்கு முடிச்சுட்டு இது வந்து ஏசியன் பிராண்டோடைய ட்ரூக்கோட வால் பட்டி. இது வந்து வாட்டர் ப்ரூஃப். மெயின் திங் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வாட்டர் ரெசிஸ்டன்ஸ். இது இந்த வாட்டர் ரெசிஸ்டன்ட் வால் பட்டியோடைய இந்த டாக்டர் ஃபிக்ஸோடைய யூஆர்பியை வந்து மிக்ஸ் பண்ணுவோம். இதையும் கலந்து இதையும் கலந்துட்டு அந்த கிராக் பேஸ்ட் பண்ணதுக்கு பிறகு
இது போட்டு வால் பட்டி பேஸ்ட் பண்ணி நாங்கள் அப்ளை பண்ணுவோம். ஓகே. நெக்ஸ்ட் இந்த பிராண்டோடைய டாக்டர் ஃபிக்ஸுடைய இது வந்து ரூஃப் சீல்னு சொல்லுவோம் இது. ஸோ இது வந்து என்ன பண்ணுவோம்னா வந்து ப்ரைமர் எல்லாரும் அடிப்பாங்க ஜென்ரலாக. நாங்கள் ப்ரைமருக்கு பதிலாக ரூஃப் சீல் அடிக்கிறோம். ஏன் ரூஃப் சீல் அடிக்கிறோம்? இப்போ ப்ரைமரோட காஸ்ட்டை கம்பேர் பண்ணுறப்ப இது வந்து 5 rupees எக்ஸ்ட்ரா வரும் நார்மலாகவே ஒரு டென்னுக்கு. நாங்கள் ப்ரைமரை கம்பேர் பண்ணுறப்ப இந்த ரூஃப் சீல் அடிக்கிறப்ப இன்னும் வந்து ப்ரொடக்ஷன் அதிகமாக இருக்கும். ஆமாம், 1 2 3 ஆல்மோஸ்ட் வந்து 3 ப்ரொடக்ஷன் கிடைச்சிருக்கு. ஒரு கிராக் அரெஸ்ட் பண்ணுறதுக்கு இவ்வளோ. ஆமாம், இவ்வளோ பண்ணுறதுக்கு ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து லாங் லைஃப் வரும். 15 years எதுவுமே அவங்க பண்ணவே தேவையில்லை. ஜென்ரலாக ஒரு பெயிண்ட் அடிச்சாங்கன்னா வந்து ஒரு 2 to 3 yearsக்கு ஒன் டைம் பண்ணுவாங்க. ஸோ இது நம்ம அதே மாதிரி பண்ணுறப்ப வந்து கண்டிப்பாக ஆல்மோஸ்ட் ஒரு 10 to 15 years கண்டிப்பாக லைஃப் வரும் அவங்களுக்கு. லைஃப் வரும் கண்டிப்பாக 100% வரும். எனவே அந்த ஒரு பேஸ்ட் ஒன்று போட்டுறீங்க, அதுக்கு மேலே வந்துட்டு இந்த வால் புட்டி அதுவும் இது கலந்து அடிக்கிறோம். இந்த மாதிரி ஸ்டைல்ஸில் பண்ணால் மட்டும்தான் பெயிண்டிங் ஒர்க்குங்கிறது வந்து ப்ராப்பராக பண்ண முடியும். ஸோ என்ன ரீசன் வந்து உள்ளக்கு வந்து பூத்து போயிருக்கு, அது பேக் சைடுக்கும் உள்ளதுக்கும் எதனால கிராக் ஆயிருக்கு, எதனால உள்ளக்கு தண்ணி வந்திருக்குங்கிறத உங்களுக்கு வந்து ஈஸியாக நான் வந்து வீடியோஸ் நான் பார்க்க. பில்டிங்கை பொறுத்த வரைக்கும் 2 types ஆஃப் கிராக், ஸ்ட்ரக்சரல் கிராக், நான் ஸ்ட்ரக்சரல் கிராக். ஸ்ட்ரக்சரல் கிராக் பொறுத்த வரைக்கும் வந்து ப்ராப்பரான டிசைன் இல்லாமல் இருக்கிறது, சாயில் டெஸ்ட் பண்ணாம பில்ட் பண்றது, இது மாதிரி ரீசனால வந்து கிராக் ஆகுது சான்சஸ் இருக்கு. இதுவே வந்து நான் ஸ்ட்ரக்சரல் கிராக் பொறுத்த வரைக்கும் வால் ஃபுல்லாவே வந்து இந்த ஹரிசாண்டல் வெர்டிகலாகவும் டயகனல் கிராக் ஆகலாம் நிறைய சான்சஸ் ஆயிருக்கும். இந்த பில்டிங் உள்ளது ஸ்டீல் வந்து கரெக்ஷன் ஆகிறது, தெர்மல் டெம்பரேச்சர்னால வந்து கிராக் ஆகிறது, மாய்ஸஸ்னால கிராக் ஆகிறது வந்து ஜாஸ்தியான இருக்கு சார். ஸ்டீல் கிராக்ஸ் கரெக்ஷனை பொறுத்த வரைக்கும் வந்து அந்த கேப்ல வந்து மழை தண்ணி உள்ள இறங்கி அது மூலியமா வந்து வெடிப்பு வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. பில்டிங் ஓவர் ஹீட் பிளஸ் வந்து மழை தண்ணி அதிகமாக பட்ட ஆட்டோமேட்டிக்காக கிராக் ஆகிறது சான்சஸ் இருக்கு. இதே மாதிரி சீசைட் பக்கம் இந்த கூவம் பக்கமெல்லாம் உள்ள சால்ட் தன்மை அதிகமாக இருந்துச்சுன்னா அது ஏர் மூலியமாக பொல்யூஷன் ஆகி ஸோ அது மூலியமாக கிராக் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து பில்டிங்கோடைய அவுட் சைடு வந்து மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து கிராக் ஆகிடுச்சுன்னா அது மூலியமாக உங்களுக்கு வாட்டர் உள்ளக்கு லீக் ஆகி பில்டிங்கோடைய உள்ள கிராக் ஆக வாய்ப்பு அதிகமாக இருக்கும். இப்போ இந்த வாலில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நம்மளுக்கு அந்த இது அப்பப்போ நமக்கு விழுந்துருக்கு இல்லையா, இதெல்லாம் நம்ம எப்படி சார் ரெடி பண்ணுவோம், என்ன மாதிரி எதுக்காக இப்படி வந்திருக்குது? இதே மாதிரி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொல்கிறத விட வந்து இப்போ டெக்னிக்கல் பிரச்சனை இருக்கப்பல இப்போ பார்த்தீங்கன்னா அவுட்டரில் உள்ள ஏர் கிராக் அதோட தண்ணி பார்த்தீங்கன்னா உள்ளே என்ட்ரி ஆகிடுச்சு. என்ட்ரி ஆன தண்ணி வெளியில் போகிறதுக்கு வழி இல்லாமல் இந்த மாதிரி எங்கெங்கே சிமெண்ட் சரியாக பேக்கிங் சரியில்லையோ அந்த இடத்துல ஸ்டோரேஜ் ஆகி இந்த மாதிரி உங்களுக்கு வெடிப்பு விட்ட ஆரம்பிச்சு. இந்த வெடிப்பு எல்லாம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் பூச்சாலை பற்றி பூசிட்டு நம்ம ரெடி பண்ணால் ப்ராப்பரான சொல்யூஷன் முடியும். சிமெண்ட்டில் வந்து டாக்டர் பிக்சர் அட்வான்ஸ் ஆகும்ல, அதை வச்சு அப்ளை பண்ணி ஆமாம் அது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சின்ன ஏர் கிராக்லாம் பார்க்குறீங்களா இதில் வந்து அட்வான்ஸ் பேஸ்ட் போட்டு அப்ளை பண்ணிவிட்டு இதுக்கு மேலே வந்து ரூஃப் சீட் போட்டுட்டு அதுக்கு மேலே அந்த பிங்க் கலர் வந்து ஒரு 2 coats அப்ளை பண்ணுவோம் சார். அந்த ரூஃப் சீட் வேறு போடுவோம். ஆமாம் அது போட்டதுக்கப்புறம் எனக்கு ஃபினிஷிங் கரெக்டாக வரும் சார். இந்த இடம் பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாகவே வந்து இந்த ஃபங்கஸ் வந்து ஃபுல்லாகவே பூத்து போயிருக்கு. ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போடுற மாதிரி கொட்டும். ஸோ இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து சால்ட் உங்களுக்கு ஃபார்ம் ஆனது. ஸோ பின்னாடி வந்து சொல்லியிருந்த ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொல்லியிருந்த மாதிரி வந்து பின்னாடி இந்த கூவம் இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ இது எல்லாமே வந்து அந்த தண்ணி பட்டு உள்ளக்க வந்து அந்த ஃபங்கஸ் ஆகி உங்களுக்கு ஃபுல்லாகவே பூத்து போயிடுச்சு, ஃபார்ம் ஆகிடுச்சு. நார்மலாக வந்து எல்லாமே வந்து லேபர் வச்சு ஒரு பேப்பர் போட்டு பட்டி போட்டு தேய்ப்பாங்க. ஸோ நாங்கள் என்ன பண்ணோம்னா வந்து இப்போ அதுமாதிரி தேய்க்கிறத விட வந்து இது வந்து அட்வான்ஸ் மிஷின் இது. ஸோ இது வந்து பஃபிங் மிஷின் சொல்லுவாங்க. ஸோ இது போட்டு நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இது எல்லாமே வந்து நம்ம பஃபிங் பண்ணிட்டு இந்த பெயிண்ட் எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம டாக்டர் விசிட் எங்கெங்கெல்லாம் கிராக் ஆயிருக்கோ அதை பேஸ்ட் பண்ணிட்டு எகைன் நம்ம 3-4 கோட்டிங் வந்து நமக்கு அந்த ரூஃபிங் பெயிண்டிங் எல்லாம் பண்ணிட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம பெயிண்டிங் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி பண்ணாதான் இது எகைன் மறுபடியும் இந்த ப்ராப்ளம் வராது. இந்த வாலுக்கு பேக் சைடு எக்ஸ்டீரியரில் அந்த கிராக் ஒர்க் ரெடி பண்ணாதான் இந்த ப்ராப்ளம் சார்ட் அவுட் ஆகும். இது மட்டும் பண்ணுறதுல எந்த யூஸ்மே கிடையாது. ஸோ அதனால வந்து அதுதான் மெயின் காரணமே. இப்போ இந்த பில்டிங் உள்ள லீக் ஆகிறதுக்கு மெயின் ரீசன் இது என்ன ஆகுனா வந்து இது கொஞ்ச நாள் என்ன ஆகுனா அப்படியே பில்டிங் கீழே கொஞ்சமாக கீழே போயிட்டு பில்டிங்கோடைய ஸ்ட்ரென்த்தே வந்து பேஸ் லெவலுக்கு தண்ணி இறங்குச்சுன்னா பில்டிங்கோட ஸ்ட்ரென்த்தே போயிடும். இப்போ இந்த மிஷின் வச்சிருக்கோம்ல சார், ஆமாம் யூஸ் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட்? பெனிஃபிட் சார், ஸோ இந்த மிஷின் வச்சு நம்ம ஒரு லேபர் நார்மல் லேபர் வந்து ஒரு 3 லேபர் வச்சு இந்த பில்டிங் ஃபுல்லாகவே வந்து 1 வீக் ஆகும் சார் இது வந்து நம்ம வந்து பண்ணுறதுக்கு. ஸோ இந்த மிஷின் வச்சு பண்ணுறதுல 2 நாளில் முடிச்சிடலாம். ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு வந்து லேபர் காஸ்ட் வந்து மிச்சமாகும். ஸோ அந்த லேபர் காஸ்ட்டோட மிச்சம் பண்ணுறதுனால வந்து அந்த காஸ்ட்டை வந்து நான் வந்து பெயிண்டிங் காஸ்ட்டில் வந்து நான் வந்து கம்மி பண்ணி நான் கொடுக்குறேன் சார். கஸ்டமருக்கு வந்து காஸ்ட் கண்டிப்பாக குறையும் சார். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஸ்டெப்ஸில் வந்து இருக்கிறது வந்து இது வந்து ஃபங்கஸ் சார். இந்த இடத்த ஃபார்ம் ஆனதுக்கு மேலே அப்படியே பார்த்தீங்கன்னா வந்து பாத்ரூம் இருக்குது. பாத்ரூமோட சம் லீக்கேஜஸ்னால ஸோ இது வந்து ஆல்மோஸ்ட் வந்து இந்த ப்ராப்ளம் ஆயிருக்கு. பாத்ரூமில் உள்ள ப்ராப்ளம் ஷார்ட் அவுட் பண்ணாமல் இதை வந்து
ஷார்ட் அவுட் பண்ணி எந்த யூஸ்மே கிடையாது. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணோம்னா அந்த மேலே வந்து அந்த டைல்ஸில் லீக்கேஜஸ் சம்திங் இருக்கும். ஸோ அதை நாங்கள் அரெஸ்ட் பண்ணிட்டு தான் இதை வந்து நாங்கள் ரெடி பண்ணுவோம். இதில் தான் சார் நீங்கள் ஸ்பெஷலிஸ்ட். அதனால கண்டிப்பாக அதனால தான் சார் சொல்ல வரேன். அந்த ஒரு ரீசனால தான் வந்து நம்ம ஒவ்வொரு விஷயத்தையுமே வந்து ஒவ்வொரு சின்ன சின்ன கிராக்கை கூட சரி நம்ம ரொம்ப வாஷ் பண்ணி நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் செக் பண்ணிட்டு தென் ரூட் காஸை வந்து அரெஸ்ட் பண்ணுறீங்க. கண்டிப்பாக ரூட் காஸ்ட் அரெஸ்ட் பண்ணாமல் வந்து நம்ம வந்து இந்த ப்ராப்ளம் சொல்யூஷன் கொடுக்குறது வந்து நோ யூஸ் சார். நம்ம பெயிண்ட் அடிக்கிறோன்றக்கா வாங்க சொல்லிட்டு சும்மா இது மட்டும் நம்ம ஃபார்மாலிட்டி சும்மா சுரண்டி விட்டுட்டு போகிறது நோ யூஸ். ஸோ அதேமாரி வந்து நம்ம தெர்மல் கேமரா நம்ம வாங்கி வச்சிருக்கோம் நம்ம. ஸோ அதேமாரி அட்வான்ஸ் டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணுறப்ப ஸோ அது மூலியமா எங்கேருந்து எங்கே லீக்கேஜ் வாட்டர் லீக்கேஜ் ஆகுது அப்படிங்கிறத அந்த மிஷினரி மூலியமா வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி அதுக்கான சொல்யூஷன்ஸ் வந்து நம்ம கஸ்டமருக்கு வந்து நம்ம கொடுக்குறோம். சில இடத்துல எல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ வாட்டர் லீக்கேஜ் ஆகுது, பாத்ரூம் வாட்டர் லீக்கேஜ் ஆகுதா, உடனே எல்லாம் டைல்ஸ் கிட்ட 30,000 40,000 செலவு பண்ணுவாங்க. நம்ம அப்படி கிடையாது. எங்க லீக்கேஜ் ஆகுதோ இப்போ இந்த இடத்துல இங்க பைப் லைன் போகுது, இந்த இடத்துல லீக்கேஜ் இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் அப்படி. ஸோ நம்ம இந்த இடத்த மட்டும் பாயிண்ட் அவுட் பண்ணி கொடுத்துருவோம். இங்க தான் லீக்கேஜஸ் இருக்கு நம்ம உடைக்காமே எதாவது லீக்கேஜ் இருக்குன்னு வந்து 99% வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து லெஃப்ட்டுக்குள்ள மேலே உள்ள அந்த மோட்டார்ஸ்குள்ள ரூம் சைஸ். ஸோ இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடம்லாம் வந்து நம்ம கிராக் போட்டு கிட்டத்தட்ட வந்து 3 செக்யூர் பண்ணியிருக்கோம் நம்ம. ஸோ இது வந்து ஃபுல்லாக பட்டி பார்த்து நம்ம வந்து கிராக்ஸ் வந்து நம்ம ரீஒர்க் பண்ணி இதுக்கு மேலே வந்து நம்ம வந்து 2 கோட் வந்து பெயிண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதோட லைஃப் வந்து கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து 10 to 15 minutes கண்டிப்பாக 100% வரும். முக்கியமான இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிராக் ஒர்க் ரெடி பண்ணாமல் இந்த ஒர்க்கு பெயிண்டிங் மட்டும் பண்ணுறது வந்து எந்த விதத்துலையுமே வந்து யூஸே கிடையாது. கண்டிப்பாக இந்த பில்டிங் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிராக் பேஸ்ட் மட்டுமே ஆல்மோஸ்ட் வந்து 30 கிலோ கிட்ட வந்து அந்த டாக்டர் ஃபிக்ஸட் யூஸ் பண்ணியிருக்கோம் சார். அந்த பேஸ்ட் சார் என்ன ரீசன்னா 40,000 above ஸ்கொயர் ஃபீட் இந்த பில்டிங்கோட இது எத்தனை நாள்ல சார் நம்ம முடிச்சோம். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம 20 டேஸ்லேயே நம்ம முடிக்கிறோம் சார். இது வந்து ஆல்மோஸ்ட் வந்து கான்ட்ராக்ட் கொடுத்தா எவ்வளோ சார் 1.5 மாசத்துல இது ஜெனரலாக பண்ணுவாங்க சார். நம்ம வந்து அட்வான்ஸ் டெக்னாலஜிஸ் அட்வான்ஸ் மிஷினரி வச்சு நம்ம பண்ணுறதுனால வந்து நம்ம சீக்கிரமாக பண்ணுறோம். ஸோ நம்ம சீக்கிரத்தில் பண்ணுறதுல என்ன பெனிஃபிட்னா வந்து நம்ம கஸ்டமருக்கு வந்து ப்ரைஸிங் நம்ம கம்மியாக கொடுக்குறோம் சார். நான் வந்து 1.5 மாதம் லேபர் கொடுக்குற காசை வந்து நான் 20 டேஸ்க்கு நான் வந்து அந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி அந்த மிஷினரி யூஸ் பண்ணி நான் வந்து 20-25 டேஸ்க்கு நான் லேபர் மட்டும் காஸ்ட் கம்மி பண்ணி ப்ரொடக்ட் வைஸ்லி நல்லா குவாலிட்டியாகவும் காஸ்ட் வைஸ்லி வந்து நல்லா லோ பட்ஜெட்டாகவும் நான் பண்ணி கொடுத்துருக்கேன் சார். இந்த பில்டிங்ஸோட இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே வந்து ஃபுல் கிராக்ஸ் இது எல்லாமே வந்து நம்ம வந்து அந்த கிராக்ஸ் பேச்சஸ் ஒர்க் பண்ணது எல்லாமே சார். ஸோ இந்த கிராக்ஸ் வந்து 100% மறுபடியும் எகைன் இந்த இடத்துல வந்து மறுபடியும் வர வாய்ப்பே கிடையாது. பில்டிங் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுற வரைக்கும் வர சார். நம்ம இந்த ஸ்டெப்ஸோட சோறு ஆமாம் சார் இவ்வளவு நம்ம ஒர்க் பண்ணிருக்கோம், நிறைய கிராக்ஸ் இருந்துச்சு சார். இதுக்கு ரீசன் என்ன பார்த்தீங்கன்னா வந்து இப்போதான் வந்து இங்கே டெரஸ் போட்டிருக்காங்க. முன்னாடி வந்து ஓப்பன் இருந்தது. ஸோ வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபோர்ஸ் வாட்டர் வந்து இங்கே வந்து அதிகமாக பட்டு என்ன ஆச்சுன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஃபுல் கிராக் இந்த இடம் எல்லாமே ஃபுல் கிராக் ஆயிடுச்சு. இந்த இப்போ நீங்கள் பழைய வீடியோவும் இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது ஃபுல்லாகவே வந்து பேட்ச் ஒர்க் எல்லாமே ஃபுல்லாக 100% வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஆமாம் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து அகைன் மறுபடியும் வந்து இந்த நம்ம ஏற்கனவே பண்ணணுதில் கிராக் வர வாய்ப்பே கிடையாது. ஸோ நியூ கிராக் வரதுக்கு வேணா வாய்ப்பு இருக்குது தவிர்த்து ஓல்டு கிராக் வரது வாய்ப்பே இருக்காது. நியூ கிராக் கூட எப்படி உங்களுக்கு இதுனா நீங்கள் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணாமல் விட்டிங்கன்னா தான் வருமே தவிர்த்து நம்ம அதுக்கப்புறம் வந்து நிறைய கோட்டிங்லாம் நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா? ஆமாம் கண்டிப்பாக நம்ம வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 3 to 4 கோட்டிங்ஸ் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். ஆல்மோஸ்ட் வந்து 3 செக்யூர் பண்ணியிருக்கோம். நம்ம ஒரு 2 பெயிண்ட் கோட் வேறு பண்ணியிருக்கோம். ஆல்மோஸ்ட் 5 இது ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்கோம் நம்ம. ஸோ அதனால கண்டிப்பாக வந்து மறுபடியும் வர வாய்ப்பே கிடையாது. இது வந்து பில்டிங்கோட பேக் சைட் சார். இங்கெல்லாம் வந்து எந்த ஒரு கஸ்டமர் வந்து பார்க்க போகிறது கிடையாது. பட் அதுக்காக வந்து நம்ம வந்து இதெல்லாம் பண்ண போகிறது நம்ம ஒர்க்கு ஏன் பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் வந்து சும்மா அடிச்சுட்டு போயிடுவாங்க. நம்ம அப்படி கிடையாது. நம்ம ஒவ்வொரு இன்ச்சஸ் வந்து பார்த்தோன்னா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் செக் பண்ணிவிட்டு ஸோ இந்த பில்டிங் பேக் சைடு பார்த்தீங்கன்னா வந்து கீழே இருந்து ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 14 மீட்டர் வரைக்கும் ஆல்மோஸ்ட் வந்து நமக்கு வந்து ஃபுல் கிராக் இருக்குது, ஸ்ட்ரெயிட் கிராக் இருக்குது. ஸோ இந்த ஃபுல் கிராக்குமே வந்து நம்ம வந்து பேச்சஸ் பண்ணியிருக்கோம், நம்ம பேட்ச் ஒர்க் பண்ணியிருக்கோம், நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இதனால வந்து பார்த்தீங்கன்னா வந்து மறுபடியும் எகெயின்ஸ்ட் வந்து இந்த கிராக் வந்து ஆகிறதுக்கு வரவே வாய்ப்பே கிடையாது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மெட்டல் பெயிண்ட். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து நல்லா குவாலிட்டி ஹையர் அண்ட் குவாலிட்டியாக தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். இதெல்லாம் வந்து மெட்டாலிக், ஏன்னா மெட்டாலிக் பெயிண்ட் போடுறப்ப வந்து இதோட லைஃப்லாம் வந்து நம்ம லாங் லைஃப் வரும். என்டையர் பில்டிங் ஃபுல்லாகவே நம்ம வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அதை தான் திரும்பவும் சொல்ல வரேன். நம்ம பெயிண்டிங் ஒர்க் பண்ணுறதை விட கிராக் ஒர்க் பண்ணிட்டு தான் நம்ம பெயிண்ட் ஒர்க் பண்ணுறோம். ஸோ அப்படி பண்ணினா மட்டும்தான் லைஃப் கண்டிப்பாக வரும். ஸோ இந்த பில்டிங் எல்லாமே வந்து இப்போ வந்து நம்ம கிராக் ஒர்க் இன்டர்னல் கிராக் ஒர்க்கையும் நம்ம வந்து ஃபுல்லாகவே நம்ம ரெடி பண்ணிட்டு எகைன் வந்து நம்ம மறுபடியும் வந்து இப்போ ஒரு கோட் தான் இப்போ பெயிண்ட் பண்ணியிருக்கோம். மறுபடியும் இன்னொரு கோட் பெயிண்ட் பண்ணணும். இப்போ நம்ம ஃபுல்லாகவே நம்மளுக்கு காட்டினீங்க எப்படி ஒர்க் பண்ணுறாங்க, என்ன மாதிரி பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படின்னு எல்லாமே நம்ம சொல்லிட்டீங்க. எந்தெந்த ஏரியாவில் சார் நம்ம பண்ணுறோம்? சென்னை மட்டும் பண்ணுறோமா இல்லை எல்லா இடத்துக்கும் போகிறோம்? நம்ம கிட்ட வந்து பார்த்தோன்னா வந்து அவ்வளோ ஒரு சென்னை ஃபுல்லாக இப்போதைக்கு வந்து நான் பண்ண முடியும் என்னால். ஏன்னா ஆமாம் என்ன ரீசன்னா அப்படி கொடுத்தா தான் நான் கஸ்டமருக்கு 100% சாட்டிஸ்ஃபேக்ஷன்
பண்ண முடியும். நான் ஒவ்வொரு விஷயத்துலையும் வந்து எல்லாமே நான் இன்வால்வ் ஆகி ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து எந்த கிராக் எல்லாமே வந்து எந்தெந்த இடத்துல ரவுண்ட் பண்ணி அந்தந்த மார்க் பண்ணி நான் ஸ்பெசிஃபிக்காக நான் பண்ணி கொடுத்துருவேன். நான் எல்லா ப்ராஜெக்ட் எனக்கு 100 ப்ராஜெக்ட் கிடைக்கிறதுங்கிற பிரச்சனை கிடையாது. எனக்கு ஒரு ப்ராஜெக்ட் கிடைச்சாலும் அந்த ஒரு ப்ராஜெக்ட் 100% சாட்டிஸ்ஃபேக்ஷனும் பண்ணி கொடுக்குறேன். கான்டாக்ட் நம்பர் நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருங்க சார். கேட்டாங்கன்னா நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். கண்டிப்பாக நம்ம சேனல் வியூவர்ஸ்க்காக நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக ஏதாவது ஆஃபர் கொடுங்களா? நீங்கள் சொல்லிட்டீங்கிறதுக்கான கம்மி பண்ணி தரேன் அப்படின்னு சும்மா நிறைய பேர் ஃபேக்காக சொல்லுவாங்க. ஆனால் ரியாலிட்டிக்காகவே சொல்கிறேன். 30 to 40 rupees நான் வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் சொன்னேன். ஏன்னா நான் வந்து வெறும் பெயிண்டிங் ஒர்க் மட்டும் பண்ணுறேன்னா நான் நிறைய கம்மி பண்ண முடியும். நம்ம ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிராக் ஒர்க் எல்லாமே பண்ணிட்டு மெட்டீரியல்ஸ் எல்லாம் அதோட காஸ்ட் கொடுத்தனால மினிமம் வந்து உங்களுடைய சேனல் வந்து கண்டிப்பாக இது பண்ணுறதுனால ஸ்டார்டிங் கண்டிப்பாக 12 rupees நான் என்னால் வந்து பெஸ்ட்டாக பண்ணி தர முடியும். 2 rupees குறைச்சிட்டீங்க. கண்டிப்பாக ஆல்மோஸ்ட் கண்டிப்பாக 2 rupees per square feet-க்கு நான் கண்டிப்பாக வந்து நினைக்காதீங்க. ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 2 rupees வந்து ஒரு பில்டிங் பண்ணும்போது ரொம்ப குறையும். ஆமாங்க சார், கண்டிப்பாக சார். ஸோ உங்களுக்கு இல்லை உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு 1000 square feet-க்குள்ளே பண்ணணும், 1200 square feet-க்கு பண்ணணும்னா அதோட காஸ்ட் கண்டிப்பாக கூட வரும். ஏன்னா அதுக்கான லேபர் காஸ்ட் அதுக்கான மெட்டீரியல் காஸ்ட் ஜாஸ்தியாக ஆகிடும். ஸோ அதனால அது வந்து டிபெண்ட் அந்த ப்ராஜெக்ட் பொறுத்து இருக்கு. காஸ்ட் கம்மி பண்ணுறாங்க சார். காஸ்ட் கம்மி பண்ணுவாங்கன்னா கண்டிப்பாக குவாலிட்டி கம்மி பண்ணிட்டு தான் இருப்பாங்க சார். நான் சும்மா வேணா ஒரு பொய்க்கு வேணா சொல்லலாம் சார். நான் இது மாதிரி பண்ணி தரேன். கண்டிப்பாக யாராலையும் பண்ண முடியும், யாரும் பண்ணவும் மாட்டாங்க சார். ப்ராஜெக்ட்டுக்கு எனக்கு இவ்வளோ மினிமம் அமௌண்ட்டு எனக்கு லாபம் கிடைச்சா போதும்னு தான் நான் நினைக்கிறேன். சரி வந்து அதுக்காக வந்து பார்த்தோன்னா வந்து நான் குவாலிட்டி குறைச்சிட்டு நான் அது வந்து நான் கஸ்டமருக்கு வந்து நான் ஒரு பில்டிங்கிறது வந்து பார்த்தோன்னா வந்து ஒரு வீட்டோடைய ரூஃப். ஸோ அதில் வந்து நான் காஸ்ட் வைஸ்லி நான் பார்த்தேன்னா ஸோ எனக்கும் ஃபேமிலி இருக்குது, எனக்கும் வீடு இருக்குது, ஸோ எல்லாருக்குமே வீடு இருக்குது. ஸோ அதோட இம்பார்ட்டன்ஸ் வந்து அந்த குவாலிட்டியாக பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்கணும் தான் சார் என்னோட கால். அப்ரோச் பண்ணணும் அப்படின்னா டேரெக்டாக ஆஃபீஸ் ஏதாவது இருக்கா சார்? சார் டேரெக்டாக சென்னை டி நகர் சவுத் வெஸ்ட் போக் ரோட்டில் இருக்குது சார். நமக்கு வந்து ஆல்மோஸ்ட் வந்து 25 to 35 years எக்ஸ்பீரியன்ஸான ஆளில் தான் நம்ம வச்சு பண்ணுறோம். அந்த பிஸ்னஸ் மட்டும் இல்லாமல் வந்து நம்ம இன்டீரியர்ஸ் ஒர்க் எல்லாமே வந்து நம்ம சேர்த்து எல்லாமே நம்ம வந்து பெஸ்ட்டாகவே பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் டேரெக்டாக வந்து எனக்கு ஃபோன் பண்ணிவிட்டு நீங்கள் ஆஃபீஸ் வந்து விசிட் பண்ணலாம் சார். நீங்கள் கேட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஓகே மக்களே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது சார் வந்து நம்மளுக்கு ஃபுல்லாகவே எல்லாத்தையும் பக்கவாக எக்ஸ்பிளைன் பண்ணார். நம்ம சேனலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்பெஷலாக ஒரு ஆஃபரும் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. 2 rupees per square feet வந்து கம்மி பண்ணி வந்து கொடுத்துருக்காரு. இந்த மாதிரி உங்களுக்கு பெயிண்டிங் ஒர்க் பண்ணணும், உங்கள் பில்டிங்கில் வந்துட்டு கிராக் ஒர்க் இருக்குது. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கிராக் ஒர்க்கு தான் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலிஸ்ட்டே. மிஸ்டர் பில்டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனி நேமு. இவங்களோட நீங்கள் காண்டாக்ட் பண்ணால் அவங்களோட காண்டாக்ட் நம்பர் நான் கீழே கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து அப்பாயின்ட் பண்ணிக்கலாம். நம்ம சென்னையோட சரௌண்டிங் எங்கேனாலும் பார்த்தீங்கன்னா உங்கள் பில்டிங்கில் கிராக் இருக்குது அப்படின்னா அதை வந்துட்டு சால்வ் பண்ணிவிட்டு பெயிண்டிங் ஒர்க் ஃபுல்லாகவே பக்காவாக பண்ணி தந்துடுவாங்க. நீங்கள் இவங்களோட டேரெக்டாக நீங்கள் வந்து அப்ரோச் பண்ணிடலாம். ஒரு ஃபோன் பண்ணிவிட்டு சாருக்கு ஃபோன் பண்ணிட்டு நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். தேவையில்லாத அலைச்சல்கள் வந்து நீங்கள் குறைச்சிக்கலாம். இவங்களோட இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்திருக்கும். அவங்களோட பேஸ் ஒர்க்கு எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு ஓவர்லேப்பில் கொடுத்துருப்பேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதே மாதிரி உங்களுக்கும் வந்து பண்ணணும் அப்படின்னா நீங்கள் சாரை காண்டாக்ட் பண்ணுங்கள். இன்னும் இதே மாதிரி ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களை வரும்.